அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெங்கடேசன் எழுதிய புத்தகம். இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜாஜியோட ஆட்சி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 16 வகுப்புகள் 16 கிளாஸ் நம்ம நடத்தியிருக்கோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது, மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கிறதுல உறுதி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராஜாஜி ஆட்சி. ராஜாஜி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா நம்ம ராஜாஜி தான். இவர் 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் 1937 ஒரு எலெக்ஷன் நடைபெறும். அதை தவிர்த்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ராஜாஜி பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் 1951 டு 52 வரைக்கும் நடைபெறும். ஓகேங்களா, அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும். 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும் நடைபெறும். அந்த 1952 முடிவுற்ற அந்த தேர்தலோட ரிசல்ட் என்னென்னா, ராஜாஜி ஆட்சி அமைச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்காப்புல. ராஜாஜியோட ஆட்சி பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் 1952 டு 54 வரைக்கும் 2 தடவை இருக்காப்புல. அரசியல் ஆட்சி தலைவனுக்கு சரியான நேரத்தில் பதவியிலிருந்து விலகத் தெரிய வேண்டும், இல்லாவிடில் தன்னைத்தானே கெடுத்து கொள்ள நேரிடும் என்று கூறியவர் யார் என்றால் சி. சுப்பிரமணியம். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க. கரெக்டான டயத்தில் ஒரு 100 கோடி அடித்த பிறகு அவர் கரெக்டான டயத்தில் விலகிடுவாப்புல. பேங்க்லேருந்து விலகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாப்புல. அதே தான் சிம்பாலிக்காக இப்போ சி. சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியல் ஆட்சித் தலைவனுக்கு சரியான நேரத்தில் பதவியிலிருந்து விலகத் தெரிய வேண்டும், இல்லாவிடில் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள நேரிடும் என்ற கூற்றை கூறியவர் யார் என்றால் சி. சுப்பிரமணியம் சொல்லியிருக்காப்புல. சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர் ராஜாஜி. 1878 பிறகுறாரு. 1900 இறந்துறாப்புல. ஓகேங்களா, பெரியாரை காட்டிலும் ஒரு வயசு மூத்தவர். 1878 பிறக்கிறாரு ராஜாஜி. பெரியார் 1879 பிறக்கிறாப்புல. காந்தியால் தனது மனசாட்சி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் ராஜாஜி. 1878 பிறக்கிறாரு. 1900 இறக்குறாப்புல. சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர் ராஜாஜி. ராஜகோபாலன் அவருடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா, ராஜாஜியோட இயற்பெயர் ராஜகோபாலன். 1878 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, டிசம்பர் 8, 1878 டிசம்பர் 8 தருமபுரி மாவட்டம் ஓசூருக்கு அருகே உள்ள தொரப்பள்ளி என்ற ஊரில் சக்கரவர்த்தி ஐயங்காருக்கும் சிங்காரம்மாளுக்கும் 3வது மகனாக பிறந்தார். இவர் 3வது பையன். அவங்க அப்பா பேர் சக்கரவர்த்தி, அம்மா பேர் சிங்காரம்மா. ஓகேங்களா, அவர் தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள தொரப்பள்ளி, அப்போதைக்கு அது தருமபுரி மாவட்டமாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா, நரசிம்மராச்சாரி, சீனிவாசன் இவருக்கு மூத்தவர்கள். அவங்க அண்ணன் பேர் 2 அண்ணங்க இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் நரசிம்மாச்சாரி, இன்னொருத்தவர் பேர் சீனிவாசன். தொரப்பள்ளியிலும் ஓசூரிலும் பள்ளி படிப்பை முடித்த ராஜகோபாலன் பெங்களூரு மத்திய கல்லூரியில் பட்டப்படிப்பை படிச்சிருக்காப்புல. இவர் ஸ்கூல் ஃபுல்லாமே ஓசூரில் படிச்சிருக்காப்புல. ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் முதுபெரும் சாணக்கியர், அதாவது இந்தியாவின் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் சாணக்கியர்னா, அரசியல் சாணக்கியர்னா ராஜாஜி. ஓகேங்களா, ராஜகோபாலன் பெங்களூரு மத்திய கல்லூரியில் பட்டப்படிப்பை 1894 முடிக்கிறாப்புல. இவர் எங்கே படிக்கிறாரு அப்படின்னா, மத்திய கல்லூரியில் படிக்கிறாரு. 1894 படிக்கிறாரு. சென்னை மாநில கல்லூரியில் சட்டப்படிப்பை முடிக்கிறாப்புல 1897. பெங்களூரில் மத்திய கல்லூரியில் இவர் பார்த்திங்கன்னா யூஜி படிக்கிறார் 1894. அவர் லா எங்கே படிக்கிறார், சட்டப்படிப்பை பார்த்திங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் 1897 முடிக்கிறார். கிட்டத்தட்ட 21 வயசில் இவரோட மனைவி பேர் என்ன, அலமேலு மங்கம்மாவை திருமணம் செய்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி. ஆனால் 21 வயசில் இவருக்கு மேரேஜ் நடக்குது. அவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னா அலமேலு மங்கம்மா. சார் அப்பா பேர் கேட்பாங்களா, அவங்க அண்ணன் பேர் கேட்பாங்களா, மனைவி பேர் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் போன தடவை நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் மருதுபாண்டியரோட தாயார் பேர் கேட்டிருந்தாங்க. அவங்கள பொன்னாத்தா. அவங்கள அவங்க அப்பா பேர் பழனியப்பன், அம்மா பேர் பொன்னாத்தா. ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ராஜகோபாலாச்சாரியோட மனைவி பேர் என்ன, அலமேலு மங்கம்மா. ஓகேங்களா, இவர் 1900 சேலத்தில் வழக்கறிஞர் தொழிலை துவக்கினார். அப்படின்னா அவர் 21 வயசில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1897 சென்னை மாநில கல்லூரியில் சட்டப்படிப்பை முடிக்கிறாரு. 94 பெங்களூரில் மத்திய கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாப்புல. 1900 பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட்டு அந்த போஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறார். அட்வொகேட் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறார். அட்வொகேட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டு 1900 அட்வொகேட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரபலம் அடைந்த பின் இவர் சக்கரவர்த்தி கோபாலாச்சாரி, சிஆர் ராஜாஜி என்றும் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, சிஆர் ராஜாஜி என்றும் அழைக்கப்பட்டார். அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க அப்பா பேர் சக்கரவர்த்தி. ஓகேங்களா, அம்மா பேர் சிங்காரம்மாள்.
அதுக்கப்புறம் தான் இவர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா சிஆர் ராஜாஜி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சக்கரவர்த்தி ராஜாஜி அப்படின்ற மாதிரி சிஆர் ராஜாஜி அப்படின்ற பெயரில் வந்து அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. சேலத்து மாம்பழம் என்பது இவரோட செல்ல பேராகும். ஆனால் இவர் பிறந்தது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்க துறப்பள்ளி அப்படின்ற புக்கில் வந்து இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1878 டிசம்பர் 8 பிறகுறாரு. அண்ணன் பேர் நரசிம்மச்சாரி, அப்பா பேர் வந்து சக்கரவர்த்தி, அம்மா பேர் சிங்காரம்மா, இன்னொரு அண்ணன் பேர் சீனிவாசன், மனைவி பேர் வந்து அலமேலு மங்கம்மா. கல்லூரி படிப்பை பெங்களூரில் மத்திய கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாப்புல 1894. சென்னை மாநில கல்லூரியில் லா முடிக்கிறார் 1897. 1900 வந்து அவரோட அட்வொகேட் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேலத்து மாம்பழம் அழைக்கப்படுறார். அரசியல் ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் 1900 1919 தலைவர்களுடன் தொடர்பு. ராஜகோபாலாச்சாரி சேலத்தில் வக்கீல் தொழில் பார்த்து கொண்டிருந்த போது அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. இவருக்கு அரசியல் ஆர்வம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, இவர் சேலத்தில் வந்து வக்கீல் தொழில் அவர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் ஏற்படுது. வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் இவரது கவனத்தை கவர்ந்தது. வங்காள பிரிவினை 1905 நடைபெறுகிறது. அதனால் இவர் வந்து சுதேசி இயக்கத்தில் மேலே இவர் ஆர்வம் கொள்கிறாரு. வஉசி, ராமலிங்கம் ஆகியோருடன் 1906 இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவருக்கு வந்து லெட்டர் போட்டிருப்பார். யாருன்னா அரவிந்த் கோஷ் வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பார், தந்தி போட்டிருப்பார். அது சிறமேற்கொண்டு தான் தலைமை ஏற்றுக்கொண்டு வஉசி, பாரதியார், ராமலிங்கம், ராஜாஜி நிறைய பேர் போயிருப்பாங்க. சீனிவாச பிள்ளை, சக்கரச்செட்டி நிறைய பேர் போயிருப்பாங்க. அதில் வந்து ராஜாஜியும் போகிறாரு. கல்கத்தாவில் 1906 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் 1900களில் பாலகங்கார திலகர் எழுப்பிய சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற முழக்கம் ராஜகோபாலாச்சாரியை மிகவும் கவர்ந்தது. 1900 வந்து பார்த்தோன்னா பாலகங்கார திலகர் ஒரு புரட்சிமிக்க ஒரு முழக்கம் விடுறாரு. ஆக்சுவலி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முதல் சொன்னவர் வந்து ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி தான் சொல்லியிருப்பார். இவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அதே போன்று பாரதியாரின் நாட்டுப்பற்று பாடல்கள் இவரை காந்தம் போல் கவர்ந்தன. வஉசி பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி துவக்கிய போது இவர் நிதி வசூல் செய்தும் பங்குகளை வாங்கி நிதியுதவி செய்தும் ஊக்குவித்தார். ராஜாஜி என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, பாரதியாரோட நாட்டுப்பற்று பாடல்கள் இவரை காந்தம் போல் ஈர்த்தன. ராஜா கோபாலாச்சாரி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்றது வந்து பாலகங்கார திலகரோட அந்த வாய்ஸ் முழக்கம் வந்து அவர் ரொம்ப ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வஉசியோட பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை துவக்கிய போது இவர் நிதி வசூல் செய்தும் பங்குகளை வாங்கி நிதியுதவி செய்தும் ஊக்குவித்தார். சுப்பிரமணியா சிவா இவரது நண்பரானார். சென்னை சுதேசிகளில் ஒருவரானார். அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ராஜாஜி வந்து கூற்றில் வைப்பாங்க. சேலத்தில் வக்கீல் தொழில் பார்த்து கொண்டிருந்த போது அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. கூற்றியே சரியா? ஆமாம், சரிதான். வங்காள பிரிவினையின் விளைவாக இவர் சுதேசி இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார். சரியா? சரிதான். இவர் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் 1906 நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசி, ராமலிங்கம் பிள்ளை ஆகியோரோட சேர்ந்து கலந்துக்கிட்டார். சரியா? ஆமாம், சரிதான். பாலகங்கார திலகர் எழுப்பிய சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற முழக்கம் ராஜகோபாலாச்சாரியை மிகவும் கவர்ந்தது. இது சரியா? ஆமாம், இதுவும் சரிதான். பாரதியார் அப்புறம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு வந்து இவர் நிதி வசூல் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுவும் சரியா? ஆமாம், இதுவும் சரிதான். சுப்பிரமணிய சிவா அவரோட நண்பர். ஆமாம், இதெல்லாமே கரெக்டு தான். அப்புறம் நகர்மன்ற சாதனைகள். சேலத்தில் பிரபல வக்கீலாக புகழ் பெற்றிருந்த ராஜகோபாலாச்சாரி சேலம் நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1911. அப்படின்னா சேலத்தில் வந்து இவர் பிரபல வக்கீலாகிறாப்பில். இந்த மாதிரி காலகட்டங்களில் சேலம் நகர்மன்ற உறுப்பினராக வந்து 1911 தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்படின்னா 1900 வக்கீல் தொழிலில் ஏற்படுறாரு. 1900 வக்கீல் தொழிலில் ஈடுபடுறாரு. 1905 வங்கப்பிரிவினையின் காரணமாக அரசியல் ஆர்வம் ஏற்படுகிறது. 1911 நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பின்னர் அதன் தலைவராக 2 ஆண்டுகள் 1917 1919 வரை பணியாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1917 1919 வரை பணியாற்றுறாப்புல. என்ன பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நகர்மன்ற தலைவராக 1917 19 வரை, நகர்மன்ற தலைவராக 1917 19 வரை பணியாற்றினார். அப்போது அவர் தீண்டாமை ஒழிப்பு பணியில் தீவிரமாக கவனம் செலுத்தியிருக்காப்புல. ஒரு ஹரிஜன நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு ஹரிஜன தாழ்த்தப்பட்ட ஒருத்தவர் வந்து நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர் கல்வி வசதிக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்பாடு செய்தார். பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கல்வி வசதிக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. எதிர்ப்பை எதிர்கொண்டு சமபந்தி சாப்பாட்டை நடத்தி வைத்தார். நிறைய எதிர்ப்பை எதிர்கொண்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமபந்தி சாப்பாட்டை நடத்தி வைக்கிறாப்புல. நகருக்கான பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினார் அப்படின்றாங்க. நகருக்கான பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வராப்புல.
இப்பணிகளுக்கிடையே தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு வரதராஜலு நாயுடுவின் சார்பாக வழக்கு மன்றத்தில் வாதாடினார். தேச துரோக குற்றச்சாட்டு வந்து வரதராஜர் மேலே போயிட்டுருப்பாங்க. அந்த வரதராஜருக்கு சார்பாக வந்து யார் வாதாடிருப்பா அப்படின்னா ராஜாஜி தான். 1917ஆம் ஆண்டு வாதாடுறாரு. இந்த காலகட்டத்தில் ராஜகோபாலாச்சாரி தொழிலும் சேவையும் கைகோர்த்து சென்றன. அவர் ஒரு பக்கம் சேம் டைம் வக்கீல் தொழிலையும் பார்க்குறாரு, சேவையும் பார்க்குறாப்புல. வரதராஜலுக்கு சப்போர்ட் 1917 வாதாடுறாரு. 1919ஆம் ஆண்டு சென்னையில் குடியேறி உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானார். அப்போ நான் சென்னையில் எப்போ குடியேறாருன்னா 1919 குடியேறாப்புல. சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட் அப்போ போகிறாருன்னா 1919 தான். 1919 வழக்கறிஞராகவும் போகிறாப்புல சென்னைக்கு. சேம் டைம் அதே டயத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுறாப்புல, வீடை வந்து அங்கே குடியேறாப்புல. இந்த காலகட்டத்தில் ராஜாஜி ஹரிஜன சமத்துவத்திற்கு அடையாளமாக அவர்களுடன் சமபந்தி போஜனம் செய்தார். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமபந்தி போஜனம் செஞ்சுருக்காப்புல. ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதும் இல்லாமல் யார் வீட்டில் யார் உணவு அருந்தலாம் என்ற தன்மையும் ஏற்பட்டது என்று பதிவு செய்துள்ளார் பெரியார். ராஜாஜி கலப்பு திருமணத்தை ஆதரித்தார். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்கலாம்? இந்த டப்பாக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா நகர்மன்ற சாதனைகள் 1911 நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்புறம் தலைவர் 1917 19 வரைக்கும் இருக்காப்புல. தீண்டாமை ஒழிப்பு பணியில் கவனம் செலுத்துறாப்புல. ஹரிஜன நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காப்புல. பிற்படுத்தப்பட்டவரோட கல்வி வசதிக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காப்புல. எதிர்ப்பு எதிர்கொண்ட சமபந்தி சாப்பாட்டை நடத்தி வச்சுருக்காப்புல. இவர் வந்து பார்த்தோம்னா 1917 வரதராஜலோட தேச துரோகம் குற்றச்சாட்டப்பட்ட வரதராஜலுக்கு சார்பாக சப்போர்ட் பண்ணி வாதாடிருக்காப்புல. ராஜகோபாலாச்சாரியோட தொழிலும் சேவையும் கைகோர்த்து போயிருக்கு. 1919ஆம் ஆண்டு சென்னையில் குடியேறியிருக்காப்புல. அங்கே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்காப்புல. ஹரிஜன சமத்துவத்துக்காக அவர் வந்து சமபந்தி போஜனத்தை செஞ்சுருக்காப்புல. அதனால்தான் ராஜாஜி அவரால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் பிரபலம் அடைஞ்சி அப்படின்றாப்புல. யார் வீட்டில் யார் வேணால் சாப்பிடலான்றான்னு பெரியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு அவரோட விடுதலை அப்படின்ற பத்திரிகையில். ராஜாஜி கலப்பு திருமணத்தை ஆதரிச்சிருக்கார். இதெல்லாம் கூட்டில் அப்படியே வைக்க வாய்ப்புகள் இருக்குது. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பு 1919 1930 வரைக்கும் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பு. சென்னைக்கு வந்த ராஜகோபாலாச்சாரி எப்போ வராரு? 1919 சென்னைக்கு வராரு. காந்தி துவக்கிய ரவுலட் அறப்போராட்டத்தில் பங்கேற்றார். ஆக்சுவலி ரவுலட் போராட்டம் தமிழ்நாட்டில் தான் துவங்கும். காந்தி கலந்துக்கிட்ட அகில இந்திய சத்தியாகிரகம் வந்து ரவுலட் சத்தியாகிரகம். சென்னைக்கு வந்த ராஜகோபாலாச்சாரி காந்தி துவக்கிய ரவுலட் அறப்போராட்டத்தில் பங்கேற்றார். வக்கீல் தொழிலுக்கு விடை கொடுத்தார். அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் 1919. அப்புறம் அவர் என்ன வக்கீல் தொழிலுக்கு விடை கொடுத்துறாரு வேணுன்றப்பல. 1919 மார்ச் 30ஆம் தேதியை அறப்போராட்ட நாளாக அறிவித்த காந்தி சென்னைக்கு வந்தபோது ராஜகோபாலாச்சாரி, எஸ் கஸ்தூரிரங்க ஐயங்கார், சி விஜயராகவாச்சாரி ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து பின்னர் அறப்போராட்ட நாளை ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார் காந்தி. காந்தி என்ன பண்ணுறாரு? ஏப்ரல் 6ஆம் தேதி தள்ளி வைக்கிறாப்புல. மார்ச் மாதம் 30ஆம் தேதி அறப்போராட்ட நாளாக அறிவிக்கிற காந்தி மார்ச் 17ஆம் தேதி வர்றாரு. அப்புறம் வந்து ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், சி விஜயராகவாச்சாரி இவன்கிட்ட கலந்து பேசுகிறாரு. பேசிட்டு நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி வச்சுக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. 1921ஆம் ஆண்டு ராஜாஜி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பொதுச் செயலாளராக செயல்பட்டார். காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறார்? 1921. அதன் பொதுச் செயலாளராகவும் மாறுறார் பின்னாட்களில். 1922ஆம் ஆண்டு கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கயா காங்கிரஸ் மாநாடு 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் மாநாடு ராஜாஜி கலந்துக்கிறாரு. இந்த மாநாட்டில் தான் காந்தியின் சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் காங்கிரஸை விட்டு வெளியேறினர். அப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் எந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினர்? கயா காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினர். எதற்காக கயா காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினர்? காந்தியின் சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் காங்கிரஸை விட்டு 1922ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய கயா காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினார். இந்த மாநாட்டில் ராஜாஜியும் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் என்ற 2 கட்சியினராக பிரிந்தனர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸில் மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் அப்படின்னு சொல்லி 2 கட்சியினராக பிரிகிறாங்க. காந்தியை பின்பற்றி சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர வேண்டும் என்ற மாற்றம் வேண்டாதோர் பக்கம் உறுதியாக நின்றார் ராஜாஜி. ராஜாஜி யார் பக்கம் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 பக்கம் 2 சைடு இருக்குது. ஒரு கோஷ்டி வந்து மாற்றம் வேண்டுவோர்னு சொல்கிறாங்க, இன்னொரு கோஷ்டி மாற்றம் வேண்டாதோர் அப்படின்னு 2 கட்சியாக பிரிஞ்சிருந்திருக்காங்க. காந்தியை பின்பற்றி சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர வேண்டும் என்ற மாற்றம் வேண்டாதோர் பக்கம் உறுதியாக நின்றார் ராஜாஜி. மாற்றம் வேணாம் அப்படின்றவங்க பக்கம் நிற்கிறாப்புல ராஜாஜி. 1923இல் காங்கிரஸ் பிளவுபட்ட போது ராஜாஜி சட்டமறுப்பு இயக்க விசாரணை குழு உறுப்பினரானார். மாற்றம் வேண்டாதோர் பக்கம் ராஜாஜி நிற்கிறாப்புல. காங்கிரஸ் வந்து 1923 அப்போதைக்கு ஒரு பிளவு ஏற்படுது.
அப்போதைக்கு சட்ட மறுப்பு இயக்க விசாரணை குழு உறுப்பினராக இருக்காப்புல. அதிலிருந்து அவர் தேசிய அரசியலில் பிரதானமாக பங்கேற்கிறார். ராஜாஜி 1924ஆம் ஆண்டு திருச்செங்கோட்டுக்கு அருகே புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் ஆரம்பித்து கிராம மக்கள் முன்னேற்றத்திற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்படின்னா வந்து இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? 1919 இவர் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ராஜாஜி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா அவரோட வக்கீல் தொழிலை விட்டுறாரு. காந்தி வந்து 1919 மார்ச் 30 ரவுலட் அறப்போராட்டம் நாளாக அறிவிக்கிறாப்புல. ஆனால் மார்ச் 17 வந்தவர்கிட்ட ராஜகோபாலாச்சாரி, எஸ் கஸ்தூரிரங்க ஐயங்கார், சி விஜயராகவாச்சாரி அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து ஏப்ரல் 6 பின் நாட்களில் தள்ளி வச்சுறாரு இந்த ரவுலட் சத்தியாகிரகனால. காந்தி கலந்துக்கிட்ட அகில இந்திய சத்தியாகிரகம், முதல் அகில இந்திய சத்தியாகிரகம் இந்த ரவுலட் சத்தியாகிரகம். 1921ஆம் ஆண்டு ராஜாஜி செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பின்னாட்களில் பொதுச் செயலாளராகவும் மாறுறாப்புல. 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் மாநாட்டில் சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் காந்தி சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து வெளியேறாங்க. காங்கிரஸ் மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர்னு சொல்லி 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் மாற்றம் வேண்டாதோர் அப்படின்ற பக்கம் வந்து ராஜாஜி நிற்கிறாப்புல. காங்கிரஸ் பிளவுபட்ட போது ராஜாஜி சட்ட மறுப்பு இயக்க விசாரணை குழு உறுப்பினரானாப்புல. அதிலிருந்து அவர் தேசிய அரசியலில் பிரதான பங்கேற்கிறாப்புல. ராஜாஜி 1924ஆம் ஆண்டு திருச்செங்கோட்டுக்கு அருகே புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ காந்தி ஆசிரமத்தை ராஜாஜி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் ராஜாஜி 1924ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. திருச்செங்கோட்டுக்கு அருகே 1924ஆம் ஆண்டு புதுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டு தலைமை அதாவது 1930 to 37 தமிழ்நாட்டு தலைமை. காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ராஜாஜி தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தினார். காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கம் 1920ஆம் ஆண்டு. அப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிறது யார் அப்படின்னா ராஜாஜி தான். 1920ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ராஜாஜியும் டிஎஸ்எஸ் ராஜனும் தமிழ்நாடு மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். ஆனால் சூறாவளி சுற்றுப்பயணம் ராஜாஜியும் டிஎஸ்எஸ் ராஜனும் 1920ஆம் ஆண்டு மேற்கொள்கிறாங்க. 1921ஆம் ஆண்டு ஜனவரி 10 சென்னைக்கு வந்த கானாட் கோமகனை புறக்கணிக்க பிரச்சாரம் செய்தனர். 1921 ஜனவரி 10. 1930 ஜனவரி 26ஆம் நாளன்று தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட போது ராஜாஜியும் அவர் அணுக்க நண்பர் மதுரை வைத்தியநாத ஐயரும் இக்கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடியதில் பிரதானமாக பங்கேற்றனர். 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக சுதந்திர நாளாக கொண்டாடுறாங்க. இல்லை ராஜாஜியும் வைத்தியநாத ஐயரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுல ரொம்ப பிரதானமாக பங்கேற்றதாக சொல்கிறாங்க. அதன் பின் இவ்விருவரும் மதுரையில் பின்னவர் வீட்டில் சந்தித்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்வதற்கான திட்டத்தை முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். PS சந்திரபிரபு என்ன சொல்கிறார்? PS சந்திரபிரபுன்றவர் உப்பு சத்தியாகிரகம் வந்து ராஜாஜியும் வைத்தியநாத ஐயரும் இந்த கொண்டாட்ட முடிவில் மதுரையில் அவங்க வீட்டில் சந்தித்து உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாஜியின் தலைமையில் தமிழ்நாட்டில் உப்பு அறப்போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு அறப்போராட்டம்லாம். ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஏப்ரல் 30. ஓகேங்களா? அப்புறம் இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? 1930 37 ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கினது வந்து ராஜாஜியும் டிஎஸ்எஸ் ராஜனும் சட்டமன்ற தேர்தலில் வந்து புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க 1920ஆம் ஆண்டு. 1921 ஜனவரி 10 கானாட் கோமகனை வந்து புறக்கணிக்க பிரச்சாரம் செய்கிறாங்க. அதன் பின் 1930 ஜனவரி 26ஆம் நாள் அன்று தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. ராஜாஜியும் அவரது நண்பரும் வைத்தியநாத ஐயரும் தமிழ்நாட்டில் வந்து கோலாகலமாக இந்த சுதந்திர நாளை கொண்டாடுனதில் முக்கியமான பங்கு வச்சுருக்காங்க. இவ்விருவரும் மதுரையில் பின்னர் சந்தித்து உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பேசுகிறாங்க. ராஜாஜியின் தலைமையில் தமிழ்நாட்டில் உப்பு அற போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. அரசியல் அலைகளை பொறுத்த வரைக்கும் 1937 1947 நிலையில் மாற்றம். 1937க்கும் 1947க்கும் இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் ராஜாஜியின் அரசியல் வாழ்க்கையின் பல அலைகள் எழுந்து அடங்கின. அது 37க்கும் 47க்கும் 10 வருஷத்தில் ஏகப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. நல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடைபெற்றன. சிறையிலிருந்து விடுதலையான ராஜாஜி 1934 பிப்ரவரி 6 தனது நிலையை மாற்றிக்கொண்டு மத்திய மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு சிவாஜி படத்தில் ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு நம்ம சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பங்கேற்கணும்னு சொல்லி காங்கிரஸை கேட்டுக்கிறாப்புல. ஓகேங்களா? மாற்றம் விரும்புபவராக மாறிவிட்டார். மாற்றம் விரும்பாதவராக இருந்தவர் மாற்றம் விரும்புவராக மாறுகிறார். 1937 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1937 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்னை ராஜாதானியின் முதல் காங்கிரஸ் பிரதமர்
முதலமைச்சர் ஆனார் 1937 டு 39. ஓகேங்களா? 1935 சட்டப்படி 1937 எலெக்ஷன் நடைபெறுகிறது. 37 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு சென்னை ராஜதானியின் முதல் காங்கிரஸ் பிரதமர் அது முதலமைச்சராக ஆனார். அப்போ பிரதமர்னு அவங்க முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர்னு சொல்லுவாங்க பிரதமரை வந்து. ஓகேங்களா? 1937 டு 39 அவரது மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமாயிற்று. இவரோட மொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கியமான காரணமாக மாறுது. 1937 டு 39 இவரோட மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு காரணமாயிற்று. இந்தி கற்றுக்கொண்டால் இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் என்ற எண்ணத்தில் இந்தியை பாடமொழியாக்கினார் ராஜாஜி. இந்தியை வந்து பாடமொழியாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி 1937 39 சொல்கிறார் ராஜாஜி என்று குறிப்பிட்டுள்ளார். நம்பி ஆரூரன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக்கொண்டால் இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் என்ற எண்ணத்தில் இந்தியை பாடமொழியாக்கினார் ராஜாஜி என்று குறிப்பிட்டுள்ளார் நம்பி ஆரூரன். இந்திய தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெர்மனி மீது போர் தொடுத்ததால் காங்கிரஸ் மத்திய மாநில அரசாங்கங்களிலிருந்து விலகுவதென முடிவெடுத்தது. அதாவது 2ஆம் உலகப் போர் நடைபெறுகிறது 1939 டு 1945 வரைக்கும். அப்போதைக்கு இந்தியை வந்து பாடமொழி ஆக்கலாம் அந்த காலகட்டத்தை அவரும் கொண்டு வராப்புல. அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜெர்மனி மீது பிரிட்டிஷ் போர் தொடுத்ததுனால காங்கிரஸ் மத்திய மாநில அரசாங்கங்கள்லேருந்து விலகுவதென அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவின்படி ராஜாஜி அமைச்சரவை 1939 அக்டோபர் 29 பதவி விலகியது. அதன்படி என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாஜி அமைச்சரவை 1939 அக்டோபர் 29 பதவி விலகியது. இந்திய பாதுகாப்பு விதிகளின்படி ராஜாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ 1939 என்ன சொல்கிறாங்க, 1939 கிட்டத்தட்ட 47 வரைக்கும் 10 வருஷம் கடுமையான ஒரு அவரோட வாழ்க்கையில் ஒரு அரசியல் மாற்றம், பல மாற்றங்கள் கொண்டு வருது. 1934 சிறையிலேருந்து விடுபடுறாரு. மாற்றம் விரும்பாதவராக இருந்தவர் மாற்றம் விரும்புகிறவராக மாதிரி 1937 எலெக்ஷனில் பங்கு கொள்கிறாரு. பங்கு கொண்டு ஜெயிக்கவும் செய்கிறாப்புல. தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் அவர் கொண்டு வராப்புல. இந்த காலகட்டத்தில் ஜெர்மனி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருது. அதனால் வந்து காங்கிரஸ் விலக முடிவு பண்ணுறாங்க. இது கடையில் வந்து இவர் 1939 அக்டோபர் 29 பதவி விலகிறாங்க. ராஜாஜி ஒரு வருஷம் சிறையில் போட்டுறாங்க. இது வந்து 1937 47 வரைக்கும். அதுக்கப்புறம் போராட்ட புறக்கணிப்பு. சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த ராஜாஜி தன் அரசியல் நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார். ஒவ்வொரு தடவையும் சிறையிலிருந்து போயிட்டு வரப்போ ஒரு மாற்றம் வருது. பிரிட்டனுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பது பற்றி காங்கிரஸ் மேலிடத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார். பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார். ஐயா, பிரிட்டனுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பது பற்றி காங்கிரஸ் மேலிடத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்ககிட்ட காங்கிரஸ்டே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வச்சுக்கிறாப்புல. பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா பேசி தீர்க்கணும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அப்படின்றாரு. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை எதிர்க்கிறாப்புல. அப்படின்னா வந்து ராஜாஜி வெள்ளையனை உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரிக்கிறாப்புல, ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கிறாரு. ஆனால் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை எதிர்க்கிறாப்புல. அந்த இயக்கத்தை புறக்கணித்தார். தனி சுதந்திர நாடு கோரிய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். தனி சுதந்திர நாடு வேணும்னு கேட்டால் முஸ்லீம் லீக்கோடு என்ன பண்ணியிருக்காப்புல, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காப்புல. இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டத்தை வெளியிட்டார். தனி சுதந்திர நாடு கோரிய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறாரு. இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டத்தை வெளியிட்டார். அதான் சிஆர் ஃபார்முலான்னு சொல்லி இந்து முஸ்லீம்களுக்கான ஒரு திட்டம். ராஜாஜி நடவடிக்கைகள் காங்கிரஸாரிடையே மிகுந்த மனவேதனையை தந்தன. இதனால் ராஜாஜிக்கும் காங்கிரஸுக்கிடையே வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் 1945 முடியுது. 46 நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக முயன்றார். திருப்பி முதலமைச்சராக பார்க்குறாப்புல. அம்முயற்சியை பலனளிக்காமல் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து விலகி அதுக்கப்புறம் காமராஜரின் ஆதரவோடு பிரகாசாந்தரத்தில் வந்து முதலமைச்சராக மாறிடுறாப்புல. அப்படின்னா வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை இவர் ஆதரிக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு. தனிநாடு கோரிய முஸ்லீம் லீக்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டத்தை வெளியிடுறாரு, சிஆர் ஃபார்முலா. இதனால் காங்கிரஸுக்கு அவருக்கு மனக்கசப்பு ஏற்படுகிறது. 1946 நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகிறாரு. அதான் முதலமைச்சராக முயல்றாரு 46. ஆனால் பலனளிக்கலை. அது கடையில் அந்த பிரகாசம் காமராஜரோட ஆதரவோட ஜெயிச்சிடறாப்புல. அப்போ நேருவுடன் ராஜாஜி 1947 1952. ராஜாஜி கவர்னர் ஜெனரல். ராஜாஜி தமிழ்நாட்டு அரசியலில் தேசிய அரசியலுக்கு மாறினார். தேசிய அரசியலுக்கு போயிடுறாப்புல 47 வாக்கில். நேருவின் இடைக்கால அமைச்சரவையில் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் 1946 47 நிதி, கல்வி, தொழில், விநியோக அமைச்சரானார். நிதி அமைச்சராக இருந்திருக்காப்புல, இடைக்கால அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்திருக்காப்புல, கல்வி அமைச்சர், விநியோக அமைச்சர். இந்திய விடுதலையான பின் ராஜாஜி நேருவின் ஆதரவோடு மேற்கு வங்காள ஆளுநராக பொறுப்பேற்றார். இந்தியா விடுதலை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு
ராஜாஜி இந்த கேள்வி ஓயாமல் கேட்குறாங்க. மேற்கு வங்க ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1947 டு 1948 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காப்புல, மேற்கு வங்க ஆளுநராக பொறுப்பேற்கிறார். பின்னர் மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்கு பிறகு ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக மாறுறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக 1948 டு 1950 வரைக்கும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. மேற்கு வங்காள ஆளுநராக 1947லேருந்து 48 வரைக்கும் மேற்கு வங்காள ஆளுநராக இருந்திருக்காப்புல. 46 டு 47 வரைக்கும் நேருவோட இடைக்கால அமைச்சரவையில் நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், தொழில் அமைச்சராகவும் விநியோக அமைச்சராகவும் இருந்திருக்காப்புல. இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு ராஜாஜியின் பெயர் பரிசீலிக்கப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணித்த ராஜாஜிக்கு இப்பதவி கொடுக்கக்கூடாது என்பதில் வடநாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் பிடிவாதமாக இருந்தனர். ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரானார். அப்படின்னா 47 டு 52, 46 டு 47 நேருவோட அமைச்சர்கள் இருக்காப்புல. அப்புறம் 47 டு 48 மேற்குவங்காள ஆளுநர், 48 டு 50 இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். இவருக்கு குடியரசுத் தலைவர் பதவியே கொடுக்கலாம் தான் இருந்திருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணிச்சதுனால அவங்க கொடுக்கக்கூடாதுட்டாங்க வடநாட்டுக்காரங்க. கருத்து வேறுபாடு. நேருவின் அழைப்பின் பேரில் அவரது அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் இருந்திருக்காப்புல. வல்லபாய் பட்டேல் இறந்த பின் 1950 டிசம்பர் மாதம் வல்லபாய் பட்டேல் இறந்துடுறாரு. 1950 டிசம்பர் 15 10 மாத காலம் இந்தியா உள்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்காரு. 10 மாதம். எனினும் நேருவும் ராஜாஜியும் ஒத்துப்போக முடியவில்லை. பல விஷயங்கள் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இக்கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களாக முடிந்தன. இதன் விளைவு ராஜாஜி அமைச்சரிலிருந்து விலகி கொண்டார். அப்போ நான் உள்துறை அமைச்சராக வேலை பார்த்துருக்காப்புல இவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்த பிறகு 1950 டிசம்பர் 15 அப்புறம். ஓகேங்களா. பல பரிசோதனைகள். 1952லேருந்து 1967 வரைக்கும் இலக்கிய பணி. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய ராஜாஜி மாநில அரசியலில் நுழைந்து சர்ச்சைக்குரிய முதலமைச்சரானார். அங்கேருந்து விலை என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகிறாப்புல. 1952 டு 54 நிலைமையை சமாளிக்க முடியாமல் 1954 ஏப்ரல் 13 பதவியை விளைகிறார். 51 டு 52 முதல் தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு. 2 வருஷத்துல ஏப்ரல் 13 பதவி விளைகிறாரு. நேரடி அரசியலிருந்து ஓய்வு பெற்ற ராஜாஜி இலக்கிய பணியில் ஈடுபட்டார். கல்கி இதழுக்கு ராமாயணம் பற்றி தொடர் கட்டுரையில் எழுதினார். கல்கி அப்படின்ற ஒரு இதழ், அந்த இதழுக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணமூர்த்தியோட இதழ், அதுக்கு பார்த்தோன்னா கட்டுரை எழுதுறாப்புல 54 டு 55 வரைக்கும். இவையே அவற்றை தொகுத்து சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலாக வெளிவந்தது. சக்கரவர்த்தி திருமகன் நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. 1955 குடியரசு நாளன்று ராஜாஜிக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. 1955 என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. டெல்லியில் பார்த்தோன்னா விலகி தமிழ்நாட்டில் 1952 54 முதலமைச்சராக இருக்கார். ஏப்ரல் 13 பதவி விளையிறாரு. கல்கி அப்படின்ற இதழில் இலக்கிய பணியில் 54 டு 55 எழுதுகிறாரு. அது சக்கரவர்த்தி திருமகன்ற வெளியே வருது. 55 இவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. அடுத்து புதிய கட்சி. காங்கிரஸை விட்டு வெளியேறிய ராஜாஜி அக்கட்சிக்கு எதிராக செயல்படலானார். காங்கிரஸை விட்டு வெளியே காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுறாரு. அவரை போன்ற அதிருப்தியாளர்களை சேர்த்து கொண்ட காங்கிரஸ் சீர்திருத்த குழு என்ற அமைப்பை உருவாக்கினார். காங்கிரஸ்லேருந்து அவரை மாதிரியே இருக்க ஆட்களை சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்ற அமைப்பை உருவாக்குறாரு. 1957 ஜனவரி மாதம் உருவாக்கிட்டு 1957 ஜனவரியில் உருவாக்குறாரு. KS வெங்கட கிருஷ்ண ரெட்டியார் இக்குழுவின் தலைவராக செயல்பட்டார். அப்படின்னா இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் சீர்திருத்த குழுவோட தலைவர் KS வெங்கட கிருஷ்ண ரெட்டியார். இக்குழுவின் நோக்கம் தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டு பலவீனப்படுத்துவதாகும். காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டு பலவீனப்படுத்துறது. அதன் நோக்கத்தோடு 1957 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 13 இடங்களில் வென்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது இந்த காங்கிரஸ் சீர்திருத்த குழு. மக்களவைத் தேர்தலில் 12 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. லோக்சபாவில் ஜெயிக்க முடியலை, ஓகேங்களா. ஆனால் 13 இடங்களில் பார்த்தோன்னா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடறாங்க. தேர்தலில் 12 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியவில்லை லோக்சபா தேர்தலில். 1957 செப்டம்பர் 28, 29 தேதிகளில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் காங்கிரஸ் சீர்திருத்த குழுவுக்கு இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்படின்னா காங்கிரஸ் சீர்திருத்த குழுவுக்கு இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் சொல்லி பேர் மாற்றிருக்காங்க 1957 செப்டம்பர் 28, 29 பெயர் மாற்றத்தோடு இக்கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வானிலிருந்து மறைந்து விட்டது. பெயர் மாற்றத்தோடு சரி தான் காணாமலே போயிடுச்சு. அப்படின்னா காங்கிரஸை விட்டு வெளியேறி ராஜாஜி அவரை மாதிரி இருக்கிற ஆட்களை சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அதுக்கு தலைவராக KS வெங்கடகிருஷ்ண ரெட்டியாரை போடுறாரு. இது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் தோற்றுருது. 1957 சென்னை சட்டமன்ற தேர்தலில் 13 இடங்களில் ஜெயிக்கிறது. மக்களவைத் தேர்தலில் 12 இடங்களில் போட்டிட்டு தோற்றுருது. 1957 செப்டம்பர் 28, 29 தேதிகளில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் காங்கிரஸ் சீர்திருத்த குழுவுக்கு இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்கிறாங்க. பெயர் மாற்றத்தோடு இக்கட்சி தமிழ்நாட்டு அரசியலிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. சுதந்திரா கட்சி 1959. ராஜாஜி 1959 ஜூன் 4 முராரி வைத்யா
மினோ மசானி ஆகியோருடன் சுதந்திரா கட்சி என்ற தேசிய கட்சியை சென்னையில் துவக்கினார். அப்படின்னா சுதந்திரா கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1959 ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இப்போ சுதந்திரா கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1959ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. யாருன்னா முராரி வைத்யா, மினோ மசானி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தொடங்கியிருக்காங்க. மினோ மசானி, முராரி வைத்யா அப்படின்றாங்க. முராரி வைத்யா சுதந்திர தொழில் முனைவோர் பேரவை என்ற அமைப்பின் தலைவராக இருந்தார். இந்த முராரி வைத்யான்றவர் யார் அப்படின்னா சுதந்திர தொழில் முனைவோர் பேரவை அப்படின்ற அமைப்பின் தலைவராக இருந்திருக்காரு. மினோ மசானி கம்யூனிசத்துக்கும் நேருவுக்கும் எதிரி. மினோ மசானி கம்யூனிசத்துக்கும் எதிரி, நேருவுக்கும் எதிரி. ஓகேங்களா? கம்யூனிசமும் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் அந்த கம்யூனிசத்தில் பார்த்தோம்னா ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து மினோ மசானி அவங்களுக்கு எதிரியாகவே இருந்திருக்காங்க. முராரி வைத்யா அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா சுதந்திர தொழில் முனைவோர் இதில் வந்து பேரவை என்ற அமைப்பின் தலைவராக இருந்திருக்காங்க. மினோ மசானி கம்யூனிஸ்ட்டுக்கும் நேருவுக்கு எதிரி. ராஜாஜி நேருவின் எதிரிகளை தன் நண்பர்களாக்கி கொண்டு வலதுசாரி எதிர்ப்பு அணியை உருவாக்கினார். நேருவின் சோசலிச கொள்கையால் பாதிக்கப்பட்ட ராம்கர் ராஜா, கலக்கண்டி மகாராஜா, தர்பங்கா மகாராஜாஜி ராஜா போன்ற முன்னாள் அரசர்கள் ராஜாஜியை ஆதரித்தனர். பின்னர் என்.ஜி. ரங்கா, கே.எம். முன்சி, ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா, பாட்டியாலா மகாராஜா போன்ற பிரபலங்கள் ராஜாஜி பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணை சுதந்திர கட்சிக்கு கொண்டு வருவதற்காக ராஜாஜி மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. ஜெயபிரகாஷ் நாராயணன் இழுக்கு பார்த்துருக்காப்புல. ஆனால் ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா, கே.எம். முன்சி, என்.ஜி. ரங்கா, பாட்டியாலா மகாராஜா, கலக்கண்டி மகாராஜா, ராம்கர் ராஜா எல்லாமே வந்துட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணனை கொண்டு வர முடியலை. சுதந்திரா கட்சி காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட வலதுசாரி மாற்று அமைப்பாகும். சுதந்திரா கட்சி காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆனால் காங்கிரஸ் சீர்திருத்த குழுன்றது காங்கிரஸில் இருக்க சீர்திருத்த பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. அது பின்னாட்களில் வந்து எப்படி பேர் மாற்றிருப்பாங்க, இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் மாற்றினாங்க. ஆனால் பின்னாட்கள் இல்லாமல் போயிடும். ஆனால் சுதந்திரா கட்சி காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட வலதுசாரி மாற்று அமைப்பாகும். நேருவின் லைசன்ஸ் பெர்மிட் ராஜை முடிவுக்கு கொண்டு வருவதே ராஜாஜியின் சுதந்திரா கட்சியின் மூலமந்திரமாக இருந்தது. நேரு வந்து பெர்மிட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் முதல் நோக்கம். சுதந்திரா கட்சியை இனநல கட்சி என்று கூறினார் பெரியார். சுதந்திரா கட்சியை இனநல கட்சி அப்படின்றாரு. ஓகேங்களா? அப்புறம் சுதந்திரா கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1959 ஜூன் 4 தொடங்கின முராரி வைத்யா, மினோ மசானி சுதந்திரா கட்சியை தொடங்கியிருக்காங்க. சுதந்திரா என்ற தேசிய கட்சி. இந்த முராரி வைத்யா சுதந்திர தொழில் முனைவோர் பேரவை என்ற அமைப்பின் தலைவர். மினோ மசானி கம்யூனிஸ்ட் நேருவுக்கு எதிரி. ராஜாஜி நேருவின் எதிரிகளை தன் நண்பர்களாக்கி கொள்கிறாப்புல. நிறையா ராம்கர் ராஜா, கலக்கண்டி மகாராஜா, தர்பங்கா மகாராஜா, என்.ஜி. ரங்கா, கே.எம். முன்ஷி, ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா எல்லாத்தையும் இழுத்துக்கிறாரு. ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணனை இழுக்க முடியலை. ஓகேங்களா? சுதந்திரா கட்சி காங்கிரஸ் மாற்றாக தொடங்கப்பட்ட வலது மாற்றுசார் அமைப்பாகுன்றாங்க. நேருவின் லைசன்ஸ் பெர்மிட்டே ராஜை முடிவு கொண்டு வரதான் இது அதோட முக்கிய நோக்கம். இதை வந்து இனநல கட்சின்றார் பெரியார். சுதந்திரா கட்சி இனநல கட்சின்றார் பெரியார். அண்ணாவுடன் ராஜாஜி 1962 காங்கிரஸ் மீதான வெறுப்பு ராஜாஜியின் அரசியல் கண்ணை குருடாக்கிவிட்டது. காங்கிரஸ் மீதான வெறுப்பு அவர் அரசியல் கண்ணை குருடாக்கிவிட்டது. ராஜாஜி திராவிட கட்சிகளை இனவாத வெறுப்பின் உருவம் என்று கூறியவர். பின்னாட்கள் அண்ணாவும் அவர் தம்பிகளும் ராஜாஜியை மாக்கியவள்ளி, பிராமண குள்ளநெறி என்றெல்லாம் வர்ணித்தவர்கள். ராஜாஜி வந்து மாக்கியவள்ளி, பிராமண குள்ளநெறிலாம் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ராஜாஜியின் முதல் எதிரியான கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இருப்பினும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஆத்திரம் இரு அரசியல் துருவங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அரசியல் சாணக்கியம் இப்பொருந்தா கூட்டணிக்கு உரமாயிற்று. சுதந்திரா கட்சி 1962 சட்டப்பேரவைத் தேர்தலில் 94 இடங்களில் 6 இடங்களில் வெற்றி பெற்றது. மக்களவைத் தேர்தலில் 22 இடங்களில் கைப்பற்றியது. திமுக ராஜாஜியை சவாரி குதிரையாக பயன்படுத்தி கொண்டது. திமுக ராஜாஜியை சவாரி குதிரையாக வச்சுக்கிட்டாங்க. திமுக ராஜாஜியை ஆதரித்ததால் அக்கட்சிக்கு சமூக மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது என்று குறிப்பிட்டுள்ளார் சி. சுப்பிரமணியம். ஒதுங்க வேண்டிய நேரத்தில் ஒதுங்கன்னு சொன்னவர் தான் சி. சுப்பிரமணியம் அரசியலில். அதே தான் பள்ளி சொல்லியிருக்காப்புல. கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ராஜாஜி வந்து அண்ணா கூட சேர்ந்து 1962 தேர்தலில் 6 இடங்களில் வந்து சட்டமன்ற தேர்தலையும் மக்களவைத் தேர்தலில் 22 இடங்களையும் ஜெயிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜாஜியின் இந்திய எதிர்ப்பு 1965. 1938 ராஜாஜி தீவிர இந்திய ஆதரவாளராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்திய கட்டாய பாடமாக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்கொண்டார். ஆனால் அவர் ராஜாஜி 1956 ஜனவரி 28ஆம் தேதி ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் பெரியார் அண்ணாதுடன் சேர்ந்து கையொப்பமிட்டார். ஆனால் என்ன சொல்லுவாங்க, இந்திய ஆதரவாளர் ராஜாஜி ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லி 1956 ஜனவரி 28 கையொப்பம் பண்ணுறாரு. 1957 மொழிகள் கமிஷனின் இந்திய ஆதரவு பரிந்துரைகளை கடுமையாக எதிர்த்தார். 1957 மொழிகள் கமிஷன் இந்திய ஆதரவு பரிந்துரைகளை கடுமையாக எதிர்த்தார். 1958 மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்ற அகில இந்திய மொழி மாநாட்டில் ஆங்கிலம் எப்படி இந்திய ஆதரவாளர்களுக்கு அந்நிய மொழியோ அதே போன்று இந்தி பேசாதவர்களுக்கும் இந்திய அந்நிய மொழி என்று பிரகடனம் செய்தார். அவரே இப்போ 1938 அப்படி சொன்னவர் 58 இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. 58 மார்ச் 8ஆம் தேதி பெரியார் அண்ணாதுரை ஆகியோரின் பிரதிநிதி போல் பேசினார். அது மட்டும் இல்லை,
1965ஆம் ஆண்டு திமுக முன்னின்று நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்தார். 1965 ஜனவரி 17ஆம் தேதி திருச்சியில் சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினார். 1965 ஜனவரி 17. அந்த மாநாட்டில் இந்திய ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை கிழித்து அரபிக்கடலில் வீச வேண்டும் என்று முழங்கினார். 17 வந்து பார்த்தோம்னா மொழி, அதில் வந்து சொல்லியிருக்காப்புல அரபிக்கடலில் வீசணும்னு சொல்லியிருக்காப்புல. யார் அரபிக்கடலில் வீசணும்னு சொல்லியிருக்காப்புல? இந்தி மொழி ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பை. ஓகே, 1938 ராஜாஜி தீவிர இந்திய இந்திய ஆதரவாளராக இருந்தவர். 1958 இந்திய எதிர்ப்பாளராக மாறுறாப்புல. 1957 மொழிகள் கமிஷன். ஓகேவா, அண்ணாவுக்கும் பெரியாரோட வாய்ஸ் அவர் வந்து பேசுகிறாரு. 1965 திமுக முன்னின்று நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார். 1965 ஜனவரி 17 சென்னை மாநாட்டில் திருச்சியில் சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டுறாப்புல. திருச்சியில் சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கூட்டுறாப்புல. அந்த மாநாட்டில் இந்திய ஆட்சி மொழியாக வழி செய்த அரசமைப்பை கிழிச்சு அரபிக்கடலில் தூக்கி போடணுன்றாப்புல. முக்காலி கூட்டணி 1967 ராஜாஜி 88 வயதில் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முழு மூச்சுடன் செயல்பட்டார். 1962 தேர்தல் திமுகவுடன் உடன்பாடு கொண்டிருந்த ராஜாஜி 1967 தேர்தலுக்கு அக்கட்சியுடன் முன்கூட்டியே கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். திமுக கம்யூனிஸ்ட் உறவு இக்கூட்டணிக்கு தடையாக இருக்கவில்லை. திமுக சுதந்திர ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி தேர்தலில் காங்கிரஸை எதிர்கொண்டது. காமராஜர் இக்கூட்டணியை முக்காலி கூட்டணி என்று வர்ணித்தார். அப்படி கூட்டணி முக்காலி கூட்டணி என்று வர்ணித்தவர் யாருன்னா காமராஜர். 1967 தேர்தலில் இந்த முக்காலி கூட்டணி தான் வெற்றி பெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது. ராஜாஜியின் ஆதரவோடும் ஆசியோடும் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் திமுக முதலமைச்சரானார் 1967. எப்படியாயினும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ராஜாஜியின் தனியார் தாகம் தீர்ந்தது. திமுக ஆட்சி அமைவதற்கு ராஜாஜி வழி செஞ்சு கொடுத்துருக்காரு. இறுதி ஆண்டுகள் 1967 72. அண்ணாதுரைக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரான கருணாநிதி மேற்கொண்ட முதல் முயற்சியில் ஒன்று மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியதுதான். அதிர்ச்சி அடைந்த ராஜாஜி புதிய முதலமைச்சருடன் வாதாடி பார்த்தும் பயனில்லை. இதுவரை பிறருக்கு பாடம் கற்பித்து வந்த ஆச்சாரியார் முதல் முறையாக பிறரிடமிருந்து பாடம் கற்றார். அதன் விளைவாக சுதந்திரா கட்சி திமுகவுடனான உறவை முறித்து கொண்டது. காமராஜரின் தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸை விட்டு வெளியேறிய அமைப்பு காங்கிரசுடன் கூட்டு சேர்ந்தார் ராஜாஜி. 1971 சுதந்திரா கட்சி அமைப்பு காங்கிரஸ் ஜனன சங்கம் சம்யுக்த சோசலிச கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி சேர்ந்து 1971 பொது தேர்தலில் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தது. சுதந்திரா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 23 8 குறைந்தது. அதே போன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23 8 குறைஞ்ச பொண்ணு தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களை 27 19 குறைஞ்சிச்சு. ராஜாஜியின் காங்கிரஸ் செல்வாக்கை ஓரளவு குறைக்க முடிந்தது வழிய அழிக்க முடியவில்லை. சுதந்திர கட்சியை தான் காணாமல் போய்விட்டது. உடல்நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்ட ராஜாஜி 1972 டிசம்பர் 25 இறந்துடுறாரு. மதுவிலக்கை வந்து கருணாநிதி கொண்டு வராரு. அது எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்த கூட்டணியை பிரிஞ்சுக்கிறாரு. சுதந்திரா கட்சியை நாட்களை இல்லாமலே போயிருதுன்றாங்க. 1971 சுதந்திரா கட்சி அமைப்பு காங்கிரஸ் ஜனசங்கம் சம்யுக்தா சோசலிச கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி வச்சுக்கிறது. இந்திரா காந்தியை தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தது. இதை வந்து காங்கிரஸை வந்து மதிப்பழக்க செஞ்சதை தவிர்த்து அழிக்க முடியவில்லை அப்படின்றாங்க. அடுத்து வந்து ராஜாஜியோட குடும்ப வாழ்க்கை. 1897 அலமேலு மங்கை ராஜாஜி தம்பதியினருக்கு 2 பையன்கள், 2 பொண்ணு 2 பையன். 38 வயசில் 1916 மனைவியை இழந்த ராஜாஜி மறுமணம் செய்து கொள்ள பிள்ளைகளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்தினார். மயன்பேறு நரசிம்மன் அரசியலுக்கு வந்து 52 62 வரை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காப்புல. ராஜாஜியின் மகள் லட்சுமியை காந்தியின் மகன் தேவதாஸ் காந்திக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. சம்மந்தி வந்து காந்தியோட சம்மந்தி தான் ராஜாஜி. ராஜாஜியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ராஜ்மோகன் காந்தி, தத்துவமேதை ராமச்சந்திர காந்தி, மேற்குவங்க ஆளுநராக இருந்த காந்திய சிந்தனையாளர் கோபாலகிருஷ்ண காந்தியும் ராஜாஜியின் பேரன்கள் ஆவர். அப்படின்னா ராஜாஜியோட பேரை வந்து எத்தனை பேரைங்கன்னு பாருங்களேன். ராஜ்மோகன் காந்தி, ராமச்சந்திர காந்தி, கோபாலகிருஷ்ண காந்தி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ராஜாஜியோட பேரன் தான். ஓகேங்களா. காந்தியோட தேவதாஸ் காந்திக்கும் ராஜாஜியோட மகள் லட்சுமிக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. நரசிம்மன் வந்து 1952 62 வரைக்கும் 2 பசங்க 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அவர் வந்து நரசிம்மன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி ஆங்கிலத்திலும் தமிழிலும் நன்கு பேசவும் எழுதவும் வல்லவர். சேலம் இலக்கிய மன்றத்தை தோற்றுவிச்சிருக்காரு. சேலம் இலக்கிய மன்றம் தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை துவக்கினார். தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை துவக்கியவர் யார் என்றால் ராஜாஜி. 1916 தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம். ராஜாஜியின் சிறையில் தவம், மகாபாரதம் ஆங்கிலம் வந்து 1951, ராமாயணம் 1957, கம்பராமாயண ஆங்கில மொழிபெயர்ப்பு, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1965, பகவத்கீதை, உபநிடதம் ஆங்கிலம், சாக்ரட்டிஸ், மார்க்கஸ், அரலியஸ் இரண்டும் தமிழில் ஆகியவை சிறந்த படைப்புகள். பல சிறுகதைகள், நாவல்கள். ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம் நூலுக்கு 1958 சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது. இவரோட பக்தி பாடல்கள் ஒன்று கண்ணனை பற்றிய
குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல் முக்கியமான பாடல். சர்வதேச பாராட்டை பெற்றது. ராஜாஜி பம்பாய் பாரதிய வித்யா பவனின் தோற்றகர்த்தாக்கள் அவர் ஒருத்தர். ராஜாஜி பம்பாய் பாரதிய வித்யா பவன் இந்திய அரசு அவர் பாரத் ரத்னா விருது 1955 ஃபஸ்ட்டு அவர் தான். 1954 முதல்ல பாரத் ரத்னா விருது வாங்கினவர் வந்து யாருன்னா ராஜாஜி தான். முதல்ல பாரத் ரத்னா விருது வாங்கினவர் யார்? ராஜாஜி தான் வாங்கியிருப்பாப்புல. ஓகே, தமிழர் வந்து ராஜாஜி தான். ராஜாஜியோட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சுதந்திர இந்தியாவில் மத்திய மாநில அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளப்படுவதற்கான அடிப்படை ஆவணமாகும். இந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் நடத்தப்பட்டு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. வயதொந்தர் வாக்குரிமை இதெல்லாம் வந்து 1952 மார்ச் மாதம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. 1952 சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 அடிப்படையில் சென்னை தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணையின்படி சென்னை சட்டப்பேரவைக்கான 375 தொகுதிகளில் தேர்தல் மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது வேண்டும். 3 இடங்கள் போட்டியின்றி பூர்த்தி செய்யப்பட்டன. எஞ்சியிருந்த 372 இடங்கள் தேர்தல் நடைபெற்றது. அப்படின்னா வந்து இவரோட சட்டப்பேரவை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, டி பிரகாசத்தின் கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சி, என்ஜி ரங்காவின் கிருஷாகர் லோக் கட்சி திமுகவின் தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் அரசியல் கட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. கட்சிகள் பெற்ற இடங்கள், காங்கிரஸுக்கான பின்னடைவுகள், கம்யூனிஸ்டோட செல்வாக்கு, மீண்டும் ராஜாஜி தவறான முன்னுதாரணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ராஜாஜியோட இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம ராஜாஜியோட தொடர்ச்சியான வகுப்பில் பார்ப்போம். ஓகே, சட்டமன்ற பேரவைன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். புதிய நண்பர் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.